எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு செகண்ட் யோசிச்சா எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஒரு செகண்ட் நம்ம மட்டும் யோசிக்கிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே யோசிக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு நிமிஷம் யோசிக்காமல் பேசுகிறதும் யோசிக்காமல் செய்கிறதும் தான் பல நேரங்களில் இந்த சிம்மராசிக்காரர்களை நடுத்தருவுக்கு கொண்டு வருது. சிம்மராசிக்காரவங்க நிறைய நேரத்தில் புலம்பவே ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிலாம் புலம்புறதுன்னா என்ன தெரியுமா? சிங்கம் பசிச்சாதான் சொல்லுவாங்கல்ல, சிங்கத்துக்கு தரமான உணவு வேணும், தரம் கெட்ட உணவை சிங்கம் சாப்பிடாது. இது சிங்கத்தோட குணம். ராஜா, புரியுதுங்களா? அப்போ சிங்கம் அதுக்குன்னு ஒரு எதிரியை கூட சரியாக தீர்மானம் பண்ணும். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்குற குடைச்சலை தான் இந்த சிம்மராசிக்காரர்களால் தாங்கவே முடியாது. வெற்றி வந்தாலும் அவங்களால தான் வெற்றி வந்ததுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம நம்பணும். தோல்வி வந்ததுன்னா சிம்மராசிக்காரங்களால தான் தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம நம்பணும். தலையில் பாரத்தை உடனடியாக நம்மளுக்கு இறக்கிடுவாங்க. ஒரு நிமிஷம் கூட நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டாங்க. பல சோதனைகள். இன்னும் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஒன்றுக்கும் ஆகாதவன்லாம் பேர் எடுத்தவங்கலாம் உண்டு சிம்மராசியில். இந்த ஆள் எல்லா சொத்தையும் அழிக்க பிறந்தவர், ஒன்றுக்கும் ஆளாகாதவர்கள், கையாளாகாதவர்கள், வீண் பேச்சு, குடும்பத்தார்களால் அவமானப்படுத்தப்பட்டவர்கள் இடத்துல முதலிடத்தில் சிம்மராசி வருது. ஆனால் இதையெல்லாம் இந்த கர்ணன் மீது அம்பு பாயும். அதை பொறுமையாக அந்த அம்பை எடுப்பார்ல கர்ணன். அப்படி பெயின். ஒன்றும் கவலைப்படாதீங்க. தர்மம் எவன் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போட்டோம், எது வேணாலும் நம்மளை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கட்டும். நான் தர்ம தேவதை கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்ணன் படம் பார்த்தீங்களா? அம்பு விடுவார் அர்ஜுனன். தர்ம தேவதை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு போய் அம்பு விடுறி ஐயா, உன் வில்லுக்கு உள்ள பலமா அது? உன் வில்லோட பலத்தை அந்த ஆள்கிட்டே காட்டணும். உண்மையான நல்லவர்கள் சிம்மத்திலே பிறந்தவர்கள். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, நல்லவனுக்கு எங்கே சாமி சான்ஸு? நல்லவனை குடும்பமே தான் ஆகாதுன்னு சொல்லுமே. அப்போ நல்லவர்களுக்கு 1000 திறமைகள் இருந்தும் அவங்களே ஸ்கெட்ச் போட்டு அவங்களே பிளான் போட்டு இரவு பகல் தூங்காமல், தூக்கம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணி அழுத்து போனவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஆனால் உறவுக்காரவன்லேருந்து தெரிஞ்சவன்லேருந்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆளோட ஆட்டத்துக்கு அழிவார்னு எனக்கு தெரியணுவான், இந்த அம்மாவோட ஆட்டத்துக்கு அழிவாங்கன்னு தெரியணுவான். பேர் மட்டும் ஈஸியாக, கெட்ட பேர் ஈஸியாக எடுக்க முடியும் சிம்மத்தால். ஆனால் செய்கிறதெல்லாம் நல்ல பேருக்கான வேலைகள். ஏன்னா பல பேருக்கு கிடைக்காத நல்ல விஷயங்களை சிம்மத்தால் மட்டும்தான். என்ன பிள்ளைகளா, இப்போ எனக்கு இருமல் வருது. இப்போ இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னை ரொம்ப நினச்சி பார்க்குறீங்க மட்டும் நல்லா தெரியுது. சிம்மத்தோடு நான் ரொம்ப கனெக்டாக இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனால தான் என் பிள்ளைங்க ஏதோ நினைக்கிறீங்க, எனக்கு இப்போ இருமல் வருது. இதான் காதல், இதான் அன்பு. அப்போ இந்த இருமல் வருது இல்லையா, ஏன்னா என் பிள்ளைங்க நினைக்கும் போது நானும் உங்களை நினச்சிக்கணும். தண்ணி குடிக்காமல் தொடரக்கூடாது. அப்படி என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் உள்ள கனெக்டிங் தான் சிம்ம பிள்ளைகளுக்கு நான் இருக்கேன். சிம்மராசிக்காரர்கள் மனம் தளரக்கூடாது. எவ்வளவு சிரமம், எவ்வளோ ஒரு வருத்தம் இருந்தாலும் அது உங்களால் நடக்கலை. உங்களுக்கான பலம் உங்களுக்கு மட்டும் தெரியும். உங்களோட விதி மாறக்கூடிய நேரம் இப்போ ஆரம்பம். எதிரியை குறைச்சி எடை போடாதீங்க, உங்களையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. யானைக்கு அடி சறுக்கும். நம்ம பல ஜென்மங்களில் செய்த பாவங்களும் தீரக்கூடிய நேரம்தான் இது.
இந்த காலகட்டம் உங்கள் விதி மாறுகிறது. இது வரைக்கும் நீங்கள் ஏதோ கணக்கு தப்பாக போயிட்டு நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, நம்ம ஏன் இப்படி நிராயுதபாணியாக இருக்கிறோம், நமக்கு இவ்வளோ திறமை இருந்தும் ஏன் நம்மளால் ஒரு விஷயத்தை பலப்பட்டு போக முடியல, குடும்பமே வெறுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னை ஏன் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, யாரும் இன்றைக்கி உள்ளவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது, இப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. கடவுள் ரொம்ப யோசிக்கிறார் உங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறார். காரணம், தைரியமாக சில முடிவுகளை உங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும். கடவுள் உங்களை எப்படி தெரியுமா நினச்சி வச்சிருக்கார்? தைரியவாதிகள் நினைக்கிறார். நீங்கள் இப்போ கோழையாகக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற பலமே தைரியம்தான். உங்களுடைய தைரியம்தான் உங்களுடைய பலம். அந்த தைரியத்தை என்னைக்கும் சிம்மராசிக்காரர்கள் விடக்கூடாது. எந்த சொந்தக்காரன் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறான். நம்ம பிடிக்க வேண்டிய கோட்டையை பிடிக்கணும். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் திருப்பி அடிக்கும்போது அடிக்கணும். ஆனால் எதிரியையோ துரோகியையோ நம்ம நேரடியாக அடிக்கக்கூடாது. அவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்மளுடைய வெற்றி எப்படின்னா, உண்மையினால் ஏற்படக்கூடிய வெற்றி, அன்பினால் ஏற்படக்கூடிய வெற்றி. யாருக்கும் துரோகம் பண்ணுற எண்ணம் சிம்மத்துக்கு வராது. உனக்கு அது மேலே ஆசை இல்லை, எனக்கு அது மேலே ஆசை, அவ்வளோதான். இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பேனா இருக்குது, இந்த பேனா மேலே யாருமே ஆசைப்படல. ஆனால் சிம்மராசிக்காரவங்க இந்த பேனா மேலே ஆசைப்படுவீங்க. அப்போ அந்த ஆசையை நோக்கி உங்களோட பயணம் ஆரம்பமாகும். பேனா அடைஞ்சிருவீங்க. இதில் பல பேருக்கு பொறாமை. அதே பேனா 10 வருஷமா 20 வருஷமா அதே இடத்துல இருந்துருக்கும், ஒரு பையில ஆசைப்பட்டிருக்க மாட்டான். இதுக்கு யார் காரணம்? ஆசைப்பட்டு அந்த பக்கம் போனதுனால சிம்மம் கெட்டவர்களா? கிடையாது. அது சும்மா இருந்தது, அவருக்கு ஆசை வந்தது, அவ்வளோதான் பிளான். வெற்றியும் அப்படி தான். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு நகர்த்தி ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க நம்மளை ஏதோ அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு பக்கத்தில் இருந்த குழி பறிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியாக நம்ம ட்ராவல் போகலைன்னு அர்த்தம். அப்போ உங்கள் தொடர் முயற்சியில் எங்கேயோ தோல்வி அடையுதுன்னு அர்த்தம். அப்போ வெற்றியை இனிமேல் தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரர்கள் உங்கள் தொடர் முயற்சி மேலே ரொம்ப கவனமாக இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் சித்த புருஷர்கள்னு அழைக்கப்படக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். யாருக்குமே கிடைக்காத ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வினாடியில் பிரளயத்தை கூட நிப்பாட்ட முடியும் உங்களால். ஒரு வினாடியில் பிரளயத்தை கூட நிப்பாட்ட முடியும். ஆனால் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆசைப்படியே போங்க. வெறித்தனமாக ஒரு ஆசைப்படி நினைங்க. நீங்கள் இந்த இடத்த அடையணும், இது எனக்கு நடந்தே தீரணும், இந்த பிறப்பில் நான் இந்த இடத்த அடைஞ்சே தீரணும் முடிவு பண்ணுங்க. நிச்சயமாக அடைவீங்க. உங்கள் எதிரியெல்லாம் உங்களை கண்டு பயந்து போவான். நான் உன்னை வேற மாதிரி குறைச்சி மதிப்பிட்ட மாப்பிள்ளை அப்படின்மா. அது நீங்கள் பெண்களாக இருந்தால் தைரியமாக இறங்கலாம். உங்கள் விதி மாறுற நேரம். உங்களுக்கு தைரியம்தான் இப்போ முக்கியம். நீங்கள் சித்த புருஷர்கள், திடீர்னு உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நேரடி பாஸ் கிடைக்கும். அதனால் தோல்விங்கிறது நெருக்கத்தில் கூட வராது, நல்லா தெரிஞ்சுங்க. அதனால் சிம்மராசிக்காரவங்க சிவனை ரொம்ப தீர்க்கமாக நம்பி, அமைதியை ரொம்ப நம்பி, இதை பாருங்கள், இது மாதிரி கையை வச்சிங்க, இப்படியே பிளான் போடுங்க. இது மாதிரி கையில் வச்சிங்க, இப்படி சும்மா சாதாரணமாக கையை பிடிச்சிங்க, அவ்வளோதான். இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படியே பிளான் போடுங்க. இந்த பாருங்கள், இல்லைன்னா இந்த மோதிர விரல் இப்படி வச்சுங்க, இப்படியே தட்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சித்த புருஷர்கள் எந்த நிமிஷத்தில் எந்த நம்ம பிளான் நடக்கும்னு தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் தொடர்றதெல்லாம் நல்லா மாறும், நல்லதாக இருக்கும். உங்கள் பாவங்கள் விலகும். நிறைய பேருக்கு நீங்கள்லாம் நல்லது பண்ணுறதுக்காக பிறந்திருக்கீங்க. நல்லது தொடரும். அதுலேயே உங்களுடைய எண்ணத்தை வைங்க. அடுத்த பதிவில் உங்களுடைய என்ன பண்ணுனா, சாதுரியமாக என்ன பண்ணுனா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற ரகசியத்தை சொல்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம்,
வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.